இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் வழி நம் மத்தியிலே கடந்து வருகிறது. அந்த குரல் வழி நமக்கு ஆசீர்வாதத்தின் குரல் வழி. அந்த குரல் வழி கேட்க நாம் கடந்து வரலாம். எரேமியா புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தை தூய ஆவியானவர் தாமே காண்பிக்கிறார். எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய தவறமாட்டேன். பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு கருத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த அப்படியே பார்க்கும்பொழுது அவர்கள் தரமாட்டேன், என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன், இதயத்திலே பதிய வைப்பேன். இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். வார்த்தை பாருங்க எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறார். 32ஆம் அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன? ஒரு எக்ரிமெண்ட் எழுதுறாங்க. உடன்படிக்கை நம்ம உள்ள சொல்லுவாங்கல்ல, ஒரு அக்ரிமெண்ட் எழுதுங்கன்ட்டுக்கு ஒப்பந்த கடிதம் எழுதுங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் அவர்களுக்கு என்று நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்வேன். அது என்னன்னாக்க, அவர்களுக்கு நன்மை செய்ய தவறமாட்டேன், என்னை பற்றிய அச்சத்தை அவர்கள் இதயத்தில் பதிய வைப்பேன். இந்த கருத்தான இந்த கருத்தினை பார்க்கிற பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வரும். பைபிள் நாம் பார்க்கும்போது யாக்கோபு சொல்வார், இன்றைக்கு ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாத போது அது அவருக்கு பாவம் என்று. நன்மை செய்ய அறிந்திருந்தும் வாய்ப்பிருந்தும் அது செய்யாத போது அவருக்கு பாவம். அப்படிப்பட்ட பாவங்களை வராதபடி நாம் எப்பொழுதும் நன்மை செய்து ஆண்டுடைய அருளையும் ஆசியும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஒப்பந்த நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிந்திக்கிற பொழுதே நம்முடைய உள்ளம் அதுக்குள் கடந்து வர வேண்டும் என்று எவர் பார்க்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். அப்படிப்பட்ட நிலைக்கு கடந்து போகிற காரியங்களாக இருக்கணும். மற்றவர்கள் உதவி செய்கிற நிலை ஒன்று. இது எல்லாருக்கும் ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உடன்படிக்கை அதுதான். உடன்படிக்கை எக்ரிமெண்ட் அதுதான். நீ மற்றவர்கள் உதவி செய், அப்போ நீ பாவம் செய்யாதபடி நீ வாழ்ந்திருப்பாய் என்ற நிலையிலே கொண்டு போகிறார். சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த சிந்திக்க வேண்டிய கருத்தோடு கூட நான் பார்க்கிற பொழுது தூய ஆவியானவர் ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை கூட அங்கே நாம் காண்பிக்க பொழுது இதே கருத்து தான் அங்கே கொண்டு போகிற ஒரு வார்த்தையாக இருக்கும். இதே கருத்து தான் ஏசாயா 55ல் 3வது வசனத்து கூட ஒரு கருத்து இருக்கும். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். என்றும் உள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். பாருங்க, எப்படி தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை நான் உங்களுக்கு அனுப்பேன். அது என்னது? ஒவ்வொரு கருத்தையும் முதல்ல பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்ட வார்த்தை நிலைத்திருக்கும் உடன்படிக்கை. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது அப்படியே வருகிறது. ஒரு தெய்வீக பயத்தை கொடுக்கிற காரியங்கள். 3வது பார்க்கிற பொழுது விலகி செல்ல மாட்டார், நம்மோடு கூட இருக்கிற இந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஒன்று நம்மோடு கூட என்று இருக்கிறார். அவருடைய அச்சம் இல்லாத நிற்கும். அன்று விலகி செல்ல மாட்டேன்கிற உடன்படிக்கை தான். அது நன்மையாக கடந்து செயல்படுகிறார். நன்மை செய்ய தவற மாட்டேன்கிற நிலைத்தான். இந்த கருத்து நம்முடைய உள்ளத்திலே பதிய வைப்போம். அந்த உடன்படிக்கை எக்ரிமெண்ட்டை நம் உள்ளத்திலே பதிய வைத்து வாழ்வாக்கிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, இதுவும் உடைய உடன்படிக்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். அது பரிசுத்தத்திலே வழிநடத்துகிற ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிறபடினாலே அதை நான் செயல்படுத்த நான் கடந்து வருகிறேன். அதன் மொத்தமாக என்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான பயமோ உம்மை விட்டு விலகி செல்கிற காரியமோ எங்களுக்கு இல்லாதபடி நீர்த்தானே நடப்பித்துக் கொண்டு இருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை செய்யவும் உம்முடைய உடன்படிக்கை கடைபிடிக்கும் கிருபை செய்தருளும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்ல பிதாவே, ஆமென். 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 ஆமென்.